குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படின்ற புத்தகத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 42. நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னன்னு தெரியும். ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னன்னா, நீங்கள் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதை உங்களால் ஈர்க்க முடியும். நம்ம எந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கமோ, அதற்கான செயல்களில் ஈடுபடுறோமோ, அப்போ கண்டிப்பா நம்மளால அந்த விஷயத்த அடைய முடியும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ நான் பணக்காரனாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பணத்தை ஈர்க்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னா, அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷனோட சேர்ந்து இந்த லா ஆஃப் வைப்ரேஷனையும் பயன்படுத்தணும். லா ஆஃப் வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் சொல்றாரு. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். அது என்ன லா ஆஃப் வைப்ரேஷன், அதிர்வு விதி அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ரெட் கார் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். நாளைக்கு நீங்க ரோட்ல போகும்போது கண்டிப்பா ஒரு 3 ரெட் கலர் காராவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நாளைக்கு காலையில வீட்டில இருந்து வெளியே கிளம்பி ரோட்ல போகும்போதோ இல்ல திரும்பி வரும்போதோ கண்டிப்பா மினிமம் 3 ரெட் கலர் காராவது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறைய பேர்த்து நான் சொல்லியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு வந்துட்டு, ஆமா நான் இன்னைக்கு 3 ரெட் கலர் காரை பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபெயில் ஆனதே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அவங்க ரோட்ல போகும்போது இதே மாதிரி ரெட் கலர் கார் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தது. ஆனா அது அவங்க கவனிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ரெட் கலர் காரை பார்ப்போமா அப்படின்னு ஒரு தேடல் அவங்களுக்குள்ள இருக்கு. ரெட் கலர் கார் கண்ணில் படுன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ ரெட் கலர் கார் அவங்க கண்ணில் படுது. இதுதான் ஈர்ப்பு விதி. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த பிரபஞ்சத்துல ஆல்ரெடி இருக்கு. அதை சரியான அலைவரிசையில நம்ம ஈர்க்கும் போது அது நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியான அலைவரிசையில எப்படி ஈர்க்கிறது? அதற்கு லா ஆஃப் வைப்ரேஷன், அதிர்வு விதி ரொம்ப முக்கியம். அப்போ இந்த லா ஆஃப் வைப்ரேஷனை எப்படி பயன்படுத்துறது, அதற்கு ஒரு வழியை இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்றாரு. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் கூட. உங்களை விட உயர்ந்த நிலையில் அதிர்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை விட அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்களுடன் சேர்ந்திருங்கள். ஆற்றல் எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றொருவரை தொற்றிக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது. அதாவது எப்போதுமே நம்மை விட பயங்கரமா பாசிட்டிவா இருக்கக்கூடிய நபர்களோட, நம்மளை விட மோட்டிவேஷன் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களோட நம்ம இருக்கணும். அந்த மாதிரி நபர்களை நம்ம கூட வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளும் பாசிட்டிவா இருப்போம், நம்ம நினைச்ச விஷயங்களும் சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. உதாரணத்துக்கு மரங்கள் எப்படி ஆரோக்கியமா இருக்கு. சில மரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் 400 வருடங்கள் வரைக்கும் இருக்கே. அது எப்படி அப்படின்னா, அது தனக்கு தேவையான சத்துக்களை பூமியிலிருந்தும் காற்றிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்து மட்டும் எடுத்துக்கிறது கிடையாது. பக்கத்துல உள்ள மரங்களோட கம்யூனிகேட் பண்ணுது. ஒவ்வொரு மரமும் பக்கத்துல உள்ள மரங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை உருவாக்குது. பக்கத்துல உள்ள மரங்களோட அதிர்வுகளை ஏற்படுத்தி தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பக்கத்தில் உள்ள மரங்கள்ட்ட இருந்து வாங்கிக்குது. தன்னிடம் உள்ள நல்ல ஊட்டச்சத்துக்களை பக்கத்தில் உள்ள மரங்களுக்கும் கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரே இடத்துல 2 மரங்கள் இருக்கு. ஆனா ஒரு மரத்துக்கு அதிகமான சூரிய ஒளி கிடைக்குது, இன்னொரு மரத்துக்கு சூரிய ஒளி கிடைக்க வாய்ப்பே இல்லை. அந்த மரம் வீட்டை ஒட்டி நிழல்ல தான் எப்பயுமே இருக்கு. அப்படின்னா அந்த நிழல்ல இருக்கக்கூடிய மரத்துக்கு தேவையான சூரிய ஒளியை பக்கத்துல உள்ள இந்த நல்ல மரமே கொடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரம் அதிகமான சூரிய ஒளியை உள்வாங்கி பக்கத்தில் உள்ள மரங்களுக்கும் பரப்புது. அதே மாதிரி மரங்களுக்குள்ள பல கம்யூனிகேஷன் நடக்குது. சாதாரண அதிர்வுகள் மூலமாவே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி இருக்காங்க, எந்த அதிர்வுகள்ல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் மேம்படும். உங்களை சுற்றி நல்ல அதிர்வுகள்ல உள்ள மனிதர்களை வச்சுக்கோங்க. இல்ல நல்ல அதிர்வுகள்ல இருக்கக்கூடிய மனிதர்களோட தொடர்ந்து பழகுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எங்கங்க என் கூட இருக்கவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல அதிர்வுகளை எங்க பரப்புறது? என்கிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் அவனுங்க புடுங்கிட்டு விட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் என் மேல பரப்புறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, மனிதர்கள் இல்லாமல் ஒரு 3 விஷயங்கள்ல இருந்து உங்களுக்குள்ள எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். முதல் விஷயம் சாப்பாடு. நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அது உங்களை உட்கொள்கிறது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகள் இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு மண்ணுல நீங்க அழுகி போன பொருட்களை போட்டீங்க அப்படின்னா அது மக்கி போயிடும். அதுவே ஒரு விதையை போட்டீங்க அப்படின்னா அது முளைச்சு வெளியே வரும். எதை அழுக வைக்கணும், எதை மக்க வைக்கணும், எதை முளைக்க வைக்கணும் அப்படின்னு நம்முடைய மண்ணுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வயிறும்
நம்மளோட வயிறும் ஒரு மண்ணு மாதிரி. மோசமான கெட்ட உணவுகளை உங்க வயிற்றுல கொடுத்தீங்க அப்படின்னா அது மக்கி போகும். அது உங்கள் பசியை ஆற்றும். அதன் மூலம் வேற எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்காது. அதுவே நல்ல உணவுகளை போடும்போது, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் போது அவை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். அப்போ பல இறந்த உடல்களை புதைக்கக்கூடிய சுடுகாடா உங்களோட வயிற்ற வச்சுக்க போறீங்களா, இல்ல நல்ல பழங்கள் காய்கறிகளுடைய விதைகளை போட போறீங்களா அப்படின்னு யோசிங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அஃபர்மேஷன். ஒவ்வொரு நாளுமே பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்க உங்களுக்குள்ள சொல்லணும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது, நல்ல நண்பர்கள் என்னை சூழ்ந்துள்ளனர். இது மாதிரி காமனான சில அஃபர்மேஷன்ஸை டெய்லி நீங்கள் சொல்லணும். இல்லை இப்போ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா அது மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான அஃபர்மேஷன்ஸ், உடல் ஆரோக்கியம் வேணும்னா அது மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான அஃபர்மேஷன்ஸையும் சொல்லலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷன் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகுது. அது எப்படிங்க? இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? என்னால் ஆரோக்கியமாக இருந்துட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இப்போ கோவில்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதிர்வுகள் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த கோவிலுக்கு வெளியே ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதுவே கோவிலுக்குள்ள ஒரு அதிர்வுகள் இருக்கு. அந்த கோவிலினுடைய அர்த்த மண்டபத்துல ஒரு அதிர்வு இருக்கு, அந்த கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்துல பயங்கரமான பாசிட்டிவ் அதிர்வுகள் இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அது எப்படி கர்ப்ப கிரகத்துல மட்டும் இவ்வளவு நல்ல அதிர்வுகள் இருக்கு அப்படின்னா, திரும்ப திரும்ப பல வேத மந்திரங்கள், தேவாரம், திருவாசகம் இது போன்ற நல்ல அதிர்வுகள் உள்ள பாடல்களை திரும்ப திரும்ப சொல்றனாலதான் அந்த இடத்துல இந்த அளவுக்கு நேர்மறை அதிர்வுகள் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது போல நல்ல மந்திரங்களை, தமிழ் பாடல்களை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறனாலதான் அந்த கல் சிலையே கடவுள் சிலையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சாதாரண கல் சிலையை மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமா கடவுள் சிலையா மாற்ற முடியும் அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள நல்ல பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை திரும்ப திரும்ப உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயும் கடவுளை உணரலாம், நீங்களும் கடவுளாவே மாறலாம். அகம் பிரம்மாஸ்மி. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. சொட்டு சொட்டா கல்லுல தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து 15 வருடங்கள் அந்த கல்லுல தண்ணி விழுந்தா கல்லுல அரிப்பு எப்படி இருக்கும்? 25 வருடங்கள் அந்த கல்லுல தண்ணி விழுந்தா எப்படி இருக்கும்? அதுவே 50 வருடங்கள் அந்த கல்லுல தண்ணி விழுந்தா அந்த அரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு இதுல காமிச்சிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியா பல வருடங்களா ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்வுகள் உண்டாகும். கோவில்கள்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஊர்ல தான் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமையான கோவில்கள், 300 வருடங்கள் பழமையான கோவில்கள், ஏன் 1000 வருடம் பழமையான கோவிலான தஞ்சை பெரிய கோவில்லாம் இருக்கு. அப்போ இத்தனை வருடம் பழமையான கோவில்களுக்கு போகும்போது அங்க பாசிட்டிவ் எனர்ஜி பல மடங்கு பல்கி பெருகி இருக்கும். அவை நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா நீங்களே உணரலாம். இப்போ ரீசெண்டா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்களுக்கு நீங்க போகும்போது அங்க அதிர்வுகள் எப்படி இருக்கு? அதுவே 100 வருடங்களுக்கு முன்னாடி 300 வருடங்களுக்கு கட்டப்பட்ட பழமையான கோவில்களுக்கு போகும்போது அங்க இன்னொரு வித்தியாசமான பாசிட்டிவ் அதிர்வுகள் இருப்பதை நீங்களே உணர முடியும். கோவில்கள்னு இல்லை, இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு யோசிங்க. அது ஒரு பார்க்கா இருக்கலாம், ஒரு மலை உச்சியா இருக்கலாம், ஒரு பீச்சா இருக்கலாம், அதே மாதிரி அதிகாலை சூரியனை பார்ப்பதா இருக்கலாம். இந்த மாதிரி இயற்கையோட எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்க அதிகமா பாசிட்டிவா உணர்றீங்க, எந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணர்றீங்க அப்படின்னு யோசிங்க. அந்த இடத்துக்கு அடிக்கடி போங்க. இல்ல அந்த மாதிரியான சூரிய உதயத்தை பார்க்கறது, சூரிய மறைவை பார்க்கறது, ஒரு அருவி கொட்டுறதை பார்க்கறது, அந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. அந்த மாதிரி காட்சிகளை அடிக்கடி பாருங்க. அவை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். மூணாவது விஷயம் இசை, மியூசிக். சர்வரோக நிவாரணி. பெரும்பாலும் பாடல்கள் கேட்பது தான் எல்லாரும் வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா பாடல்களா கேட்காம வெறும் இசையை மட்டும் கேட்டு பழகுங்க. அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய மியூசிக்கை நீங்க கேட்கும்போது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது மற்றவங்க சில நேரங்களில் பேசக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்க காதுல கேட்காம இருக்கணும்னா கூட ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு ஃபால்ஸ்ல தண்ணி விழுகிற சத்தம், கடல் அலை சத்தம், பறவைகள் ரிங்காரம் இடும் சத்தம், இதையெல்லாம் மெதுவா உங்க ஹெட்செட்ல கேட்டுட்டே உங்க வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும், சில நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை தாக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. அதுல முக்கியமான ஒரு வரி என்னன்னா இதுதான்: உங்களை விட உயர்ந்த நிலையில் அதிர்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை விட அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்களுடன் சேர்ந்திருங்கள். ஆற்றல் எளிதில் ஒருவரிடமிருந்து மற்றொருவரை தொற்றிக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது. அப்படி நல்ல அதிர்வுகள் கொண்ட மனிதர்களோட உங்களால பழக முடியல, அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க, டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க,
உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு அடிக்கடி போங்க, நல்ல இசையை கேளுங்க. இவை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்தும். லா ஆஃப் வைப்ரேஷன் சரியா இருக்கும்போது ஒரு நல்ல அதிர்வுகள் உள்ள இடத்துல உட்கார்ந்து நம்ம ஈர்ப்பு விதியை பயிற்சி செய்யும் போது நாம் நினைத்த விஷயங்கள் இன்னும் வேகமாக நம்மை வந்தடையும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.